இத பாருங்க, வர வெள்ளிக்கிழமை கார்த்திகை 1ஆம் தேதி ஜோசிக்காரமா சொன்ன மாதிரி விளக்கேத்தி வச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. அது வரைக்கும் பேசாம படுத்து தூங்குங்க. கோமா கோச்சுக்காதீங்க, தூங்குங்க. வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமா? இந்தாங்க டிஃபன். மிச்சம் வைக்காம சாப்பிடணும். இதை வச்சுக்கிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க. ஒரு முக்கியமான விஷயம், உங்க அண்ணன் கிட்ட பேசிட்டீங்களா? பேசணும்னு மனசுல ஆத்திரம் பொங்கிட்டு தான் வருது. அவர்கிட்ட பேசும்போது என்னையே அறியாம ஏதாவது தப்பான வார்த்தையில பேசிடணும்னு தான் யோசிக்கிறேன். இப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்பதான் பேசுறது? இந்த விஷயத்த தள்ளி போடாதீங்க. ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி டைம் இருந்தா போய் பேசிட்டு வந்துருங்களேன். உங்க அண்ணி கூட சொல்லிவிட்டாங்க, 2-3 தடவை உங்க அண்ணன் உங்களை பார்க்கணும்னு சொன்னாருன்னு. சரி, பாத்துட்டு வந்துடுறேன். வாப்பா சுந்தராசு, ஏன் வாசலில் நின்னுட்ட? என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே? ஆமா சுந்தராசு, சின்ன வயசுல இருந்தே நான் தான் உன்னை கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு வரேன். கொஞ்ச நாளா நிறைய வேலை போல் இருக்கு, இந்த பக்கமே வர்றதில்ல. உன்னைய பார்க்காம எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருந்ததுப்பா. அதான் ஆளை விட்டு வர சொன்னேன். அண்ணன் இருக்காரு அண்ணி? அண்ணன் இருக்காரு, கூப்பிடுறேன். உட்காருங்க தம்பி, இதோ வரேன். என்னங்க, உங்க தம்பி வந்திருக்காரு, வாங்க உட்காருங்க தம்பி. இருக்கட்டும் நீ, பரவாயில்ல. சொர்ணம், என்னங்க? உள்ள போய் காஃபி கொண்டா. இத கொண்டு வரேன். வாப்பா சுந்தரராசு, ஊர் பயணம் எப்படி இருந்தது? நல்லபடியா போயிட்டு வந்துட்டேனே. கை கழுவிட்டு வா, தம்பி வந்திருக்குது, காபி போடணும். சரிங்கம்மா. ஏனுங்கம்மா, என்ன? உங்களை ஒன்று ரொம்ப வருஷமா கேட்கணும்னு இருந்தாங்கம்மா. கேளு. பெரியவரை பார்க்க சின்னவர் வரான்னு சேர் போடுறீங்களே? ஆமா. அவங்க உட்காந்தே பேச மாட்டேங்கிறாங்களா, அப்புறம் எதுக்கு சேர் போடுறீங்க? அதுவா, நான் என் குழந்தனாருங்கிற முறைக்கு சேர் போடுறேன். அவரு அண்ணங்கிற மரியாதைக்கு உட்கார்றது இல்ல, அது அவ்வளவுதான். நீ வா, வந்து காபி போடு. சரிங்கம்மா. நானும் உங்களை பார்க்கறதுக்கு சரியான நேரம் பார்த்துட்டு தான் இருந்தேன். அண்ணே, நான் மெட்ராஸில் போய் செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். மெட்ராஸில் இருந்த பையனோட படிப்பு நல்லபடியாக அமையும். எனக்கும் இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் அலைச்சல்லேருந்து விடுதலை கிடைக்கும். இந்த வீட்டையும் நிலத்தையும் விற்றுட்ட மெட்ராஸில் ஒரு ஃப்ளாட் வாங்கிடலான்னு இருக்கேன். மிச்ச பணத்தை கனகா பேர்லையும் என் பையன் பேர்லையும் போட்டால் நான் டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக இருப்பேன். வீட்டையும் நிலத்தையும் வெளியாளுக்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தோதுபட்டா நீங்களே வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் ரேட் கொடுத்தா போதும், லாபம் அதிகம் வேண்டாம். இந்த முடிவு நீயே எடுத்தியா இல்ல உன் பொண்டாட்டி சொல்லி எடுத்தியா? ஏன், நான் எடுத்த முடிவு தான். அப்படியா? இல்ல, இந்த ஊர்ல நம்ம 2 பேரையும் ராமர் லட்சுமணன் பேசிப்பாங்க. மெட்ராஸில் வேலை, பையனோட படிப்புன்னு அந்த லட்சுமணனுக்கு எந்த சிக்கலும் இல்லையே. ஆமாமா, காலம் மாறி போச்சுப்பா. அதெல்லாம் எனக்கு சரியா புரியல. கொஞ்சம் பொறுத்துக்கோ, அறுவடை முடியட்டும். உன் பங்கு நான் பிரிச்சு கொடுத்துறேன். என்னங்க சொன்னார் உங்க அண்ணன்? அவர் என்ன சொல்ல போறாரு? நம்ம சொத்தை நம்ம விற்க போறோம், சரின்னு ஒத்துக்கிட்டாரு. அப்ப நம்ம சென்னைக்கு போயிடலாம்ல? கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொன்னாரு. சொத்தை விற்கிறது என்ன சாதாரணமான விஷயமா? உங்களுக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. டிஃபன் பாக்ஸ் உள்ள வச்சிருக்கேன். சரி கணக்கா.
வரேன். உங்க தம்பி வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டிட்டு போயிட்டானா? மொத்த தண்ணியும் குடிக்கிறீங்க? ஆமா சொர்ணம், இப்ப என் வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சொர்ணம். இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றது, அவன் கேட்டதை கொடுத்துட வேண்டியதுதான். தடுக்க வழி தெரிஞ்சாலும் தடுத்திருப்பனே. அப்ப சொத்தை பாதிக்கு பாதி பிரிச்சு கொடுக்கணுமா? அடிபோடி பைத்தியக்காரி, உன் பேர்ல இருக்கிற சொத்து உன் பேர்ல தான் இருக்கும். அப்பா வழி பூர்வீக சொத்தை மட்டும்தான் பிரிச்சு கொடுக்க போறேன். அதான பார்த்தேன். சரி, சொத்து அடுத்தவங்க கைக்கு போறதை விட நம்மளே வாங்கிக்கிறது நல்லது இல்லையா? இந்த கனகா பூனை மாதிரி இருக்காளேன்னு நினைச்சேன். நேரம் பார்த்து புருஷன் மனசை கெடுத்து வச்சுட்டா. இதுக்கெல்லாம் காரணம் கனகம் இல்லடி, வென புடிச்சவன் ஒருத்தன் துபாயில இருந்து வந்தானே சிங்காரம், அவன் தாண்டி காரணம். சிங்காரம் சப் ரிஜிஸ்டார் ஆஃபீஸ்க்கு போயிருக்கான். எல்லா சொத்து பத்திரத்தையும் ஜெராக்ஸ் எடுத்திருக்கான். அதுல யார் யாருக்கு என்ன சொத்து ஏதுங்கிற விவரத்தை அவன் தாண்டி சுந்தரராஜ் கிட்ட சொல்லியிருக்கான். நான் அப்பவே தலைபாடா அடிச்சுக்கிட்டேன். அவன் மூஞ்சியும் மொகரக்கட்டையும் பாம்புக்கு பால் வத்தா மாதிரி அவனை உட்கார வச்சு சோறு போட்டிருக்கோம். முடிஞ்சதை பத்தி பேசாதடி, இனி நடக்க போறத பத்தி யோசி. உங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு. இதை நான் வாங்குறதுக்குள்ள ஒரு வாரம் நாயா பேயா அலைஞ்சேன். எக்கச்சக்கமா பணம் வேற செலவழிஞ்சு போச்சு. ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் கொடுத்திருந்தா இப்படி எல்லாம் இருக்காது இல்ல மாமா? நடந்ததை விடுங்க மாப்பிள்ள, நடக்க போறதை கவனிப்போம். நீங்க கேட்ட மாதிரியே எல்லா டாக்குமெண்ட்ஸையும் உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு. நீங்க வாக்கு கொடுத்த மாதிரியே அந்த கல்யாண கேசட்டையும் மேரேஜ் ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட்ஸையும் கொடுங்க. ஆமா இல்ல, கண்டிப்பா தரணும். ஒரு நிமிஷம். என்ன அப்படி பாக்குறீங்க யாருமே தாய்மாம? யோ, ஏன் மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பாவத்தை அள்ளி போட்டுக்கிறேன்? இவங்க உன் தம்பி பொண்டாட்டி. தம்பி தான் போயிட்டானே, அவன் பொண்டாட்டிக்கு ஆதரவா இருப்போமே நினைக்காம அவங்க கிட்ட இருக்கிற சொத்தையும் பறிக்க பாக்குறிய, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ரிஷி, நீ பண்றது பச்சை துரோகம். அப்ப நீ பண்ற வேலைக்கு என்ன பேரு? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். யோ, நீ என்ன சும்மா விடுறது? உனக்கு 30 செகண்ட் டைம் தரேன், அதுக்குள்ள ஓடி போயிடு. இல்லன்னா தாய்மாமன் கூட பார்க்காம பெட்ரோல் ஊத்தி வச்சிருவேன். அவுட். உன்னை நான் பார்க்கிற விதத்துல பார்க்கிறேன். உன்னை இந்த ஆளா சாரி, அப்படி பேசலன்னா அந்த ஆள் போக மாட்டான், பேசிட்டே இருப்பான். இந்தாங்க உங்க கல்யாண கேசட். தேங்க்யூல. உள்ள வரலாமா? வீட்ல யாரும் இல்லையா? யாரு? வாங்க. ஹலோ. ஹலோ. How are you, la? நல்லா இருக்கேன். உட்காருங்க. தேங்க்யூலா. நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. ராஜ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. நான் சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன்.
கோகிலா இல்லையா? மேல இருக்காங்க, கூப்பிடுறேன், கொஞ்சம் உட்காருங்க. அனி, என்ன இந்து, வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஊருக்கு கிளம்பலையா? நீ எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, உன்கிட்ட நான் சொல்லாம போக முடியுமா கோகிலா? ஆமாமா, என் வாழ்க்கைக்கே உல வச்சு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க, சொல்லாம போக முடியுமா? அனி, ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போக வந்திருக்காங்க. நீங்க என்ன என்னென்னமோ பேசிக்கிட்ட? நீ சுமார் சீதா, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டே போட்டோம். அப்படி என்ன நான் தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கணுமே, என் புருஷன் உன் வேலைக்காக உன் கூடவே சுத்திட்டு இருந்தார்ல, அதுல அவர் வேலையே போயிடுச்சு. என்னது, என்னால அவருக்கு வேலை போச்சா? பின்ன உன் பின்னாலேயே அவர் சுத்திட்டு இருந்ததுனால வேற வேலையே தேடல. எனக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க. வருமானமும் இல்லாம இந்த குடும்பத்தையே காப்பாத்தாம உன் பின்னாலேயே சுத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் நீயே புரிஞ்சுப்பேன்னு நான் நினைச்சேன். நீ அவர் கூடவே அலைஞ்சிட்டு இருந்ததுனால எல்லாரும் கண்ணு மூக்கு காது வச்சு பேசுறாங்க. உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? ஆக வேண்டிய வேலைகள்ல ராஜ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு, நானும் கொஞ்சம் ஃப்ரீயா பழகிட்டேன், அவ்வளவுதான். ஐ திங்க் யூ மிஸ்டேக்கன் மீ. அது தப்புன்னு இப்பதான் புரியுது. எனிவே, வரேன். பாய்லா. இந்து மேல தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. இதுக்கு காரணம் நீங்க தான் எனக்கு தோணுது. குட் மார்னிங் சார். வாங்க மிஸ்டர் ராஜேந்திரன், உட்காருங்க. ஆமா, ஊர்ல இருக்கீங்களா இல்லையா? ஆளைய காணோம். ஊரில் தான் இருக்கேன். இந்துவை பார்க்கறதுக்காக ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அவங்க ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போனதா சொல்கிறாங்க. உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அவங்க சிங்கப்பூர் கிளம்பி போயிட்டாங்களே. அவங்க கேசட்டு பத்திரம் எல்லாத்தையும் ரிஷி எங்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு. அந்த கேஸை நான் தான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க சிங்கப்பூர் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி உங்களை தான் பார்த்துட்டு போகிறதாக சொல்லிட்டு போனாங்க. எனக்கு விஷயமே தெரியாது சார். அவங்க கேஸ் விஷயமா சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணா நான் விசாரிச்சதா சொல்லுங்க. ஷுவர். வரேன் சார். உட்கார். நீ கூட உட்கார் கமலி, டிஃபன் சாப்பிடலாம். உங்களுக்கு எதுக்கு சித்தி சிரமம்? நானே சாப்பிட்டுக்கிறேன். இதுல என்னமா சிரமம் இருக்கு? எங்க வீட்டுல அன்பா டிஃபன் சாப்பிட சொல்றவங்க யாருமே கிடையாது. சரளா, நீ சாப்பிடுமா. நான் அப்புறமா சாப்பிடுறேன்க்கா. எதுக்காக கூப்பிட்டீங்க? சூடா ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு போங்களேன். அதெல்லாம் ஒன்று வேணாம். இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்டீங்க? கிளப்புக்கா? அமெரிக்கன் பிரசிடென்ட் பில் கிளின்டன் இருக்கார்ல, அவர் அவசரமா என்ன பார்க்கணும்னு சொன்னார். அதான் பார்க்க போறேன். கிளப்புக்கு போவேன், வேற எங்க போவேன்? இங்க வா. ஆமா, இந்து இங்க வந்தாலாமே, ஏன் என்கிட்ட சொல்லல? ஆமா, அவ பெரிய விஐபி, அத உங்ககிட்ட சொல்லணுமா? ஆஹா, அவ உனக்கு விஐபி இல்லாம இருக்கலாம். என்னை பொறுத்தவரை அவ விஐபி தான். அவளை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஒண்ணு இல்லைன்னா திமிர் மட்டும் எக்கச்சக்கமா இருக்கு. உன்னை வந்து பேசிக்கிறேன். பொண்டாட்டியாச்சேன்னு கொஞ்சம் அன்பா பேசினா வர வர திமிர் அதிகமாயிருச்சு. யார் வரா யார் போறான்னு ஒன்றும் சொல்றதே இல்லை. எல்லாம் ஒரு பாட்டு கச்சேரி வச்சா சரியாயிரும். ஏன் அண்ணிய திட்டுறீங்க? திட்டாம என்ன பண்ண சொல்ற? இந்து சிங்கப்பூருக்கு என்கிட்ட சொல்லாம போயிட்டாலும் நான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவன் வந்து கோயிலாட்ட சொல்லிட்டு போயிருக்கா. இவன் அதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தையா சொன்னாலா? ஏண்டா இப்ப அதுவாடா முக்கியம்? அண்ணாச்சிக்கு பணம் கொடுக்க வேண்டிய நாள் நெருங்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ண போற? யாரை கேட்டு ஒத்துக்கிட்டீங்க? நானே ஏதாவது பக்குவமா பேசி சமாளிச்சிருப்பேன். 2 பேரும் வீராப்பா அங்க போய் உட்கார்ந்து பேசி குட்டையை குழப்பிட்டீங்க. நானே வேலை இல்லாத வெறும் ஆளா இருக்கேன். என்னால என்ன பண்ண முடியும்? நீங்களே ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. இப்படி பேசினா எப்படிங்க? அங்க இருந்து ஆளுங்க அடிக்கடி வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போறாங்க. என்ன கூட தான் கிளப்ல வந்து மாட்டுறாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது?
கொஞ்சமாவது பொறுப்பா பேசிட்டு போறாரா பாருங்க. அப்பா, இனிமே அண்ணனை நம்பி பிரயோஜனம் இல்ல. நாமளே இதுக்கு ஒரு வழி பண்ணணும். என்ன விஸ்வா, ரவுடி மாதிரி பட்டன்லாம் போடாம இருக்க? சல்லா, அவனே சின்ன குழந்தையா? அவனே போட்டுப்பான். ஐயாக்கு மனசுக்குள்ள பெரிய ஹீரோன்னு நினைப்பு. இப்பதான் சட்டை போட்டேன், பட்டன் போடுறதுக்குள்ள ஆளால கொண்டு பேசுறீங்க. சரி சரி விடு. அக்கா, சோப்பேங்க. என்ன பண்ண போற நீ? துணி துவைக்க போறேன். நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யற? ஏங்கா, நம்ம வீட்டுக்கு நான் செய்யக்கூடாதா? இல்லம்மா. அக்கா, நானும் சரளாக்கு ஹெல்ப் பண்ண போறேன். சரி வா, இரு, பிரஷ் எடுத்துட்டு வரேன். என்னம்மா சீதா? சரளாக்கு அப்படியே நம்ம அண்ணி குணம் இல்லப்பா. அவங்க அப்பா தான் ஒரு மாதிரி, பொண்ணுங்க ரெண்டும் தங்கமான குணமா. என்னமோப்பா, எவ்வளவு வசதியா வாழ்ந்த பொண்ணு இங்க வந்து கஷ்டப்படுது. அண்ணி மேலதான் அவங்க அப்பாவுக்கு கோவம்னா இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? அவளை வந்து பார்க்கணும்னு கூட அவருக்கு தோணலையே. அவன் குணம் அப்படித்தான், விட்டுருமா. ஏம்பா, சரளா இங்க வந்ததுல இருந்து இது வரைக்கும் நம்ம ஒன்னும் வாங்கி கொடுக்கல. உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்தா கொடுங்கப்பா. நானும் அதே தான் நினைச்சேன். ஆனா கையில இப்ப பணம் இல்ல. ராமையர்கிட்ட கேட்டு பார்க்கட்டான். வேண்டாம்பா, குட்டிமாமா கிட்ட கேட்டு பாருங்களேன். குட்டியே கையில இருக்கிற பணத்தை கடையில போட்டு கஷ்டப்படுறான். அவங்ககிட்ட போய் கேட்கறது தப்புமா. நான் வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்றேன். சரி. கமலி, சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்துட்டேமா. ஏமா, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நிறைய கூட்டம் இருக்குமா? ஆமாம்மா, ஒரு மைல் தூரத்துக்கு கியூ நிக்கும். எப்படியும் திரும்பி வர மதியம் 2 ஆகும். அப்போ வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போ. வெயில வேற நிக்கணும் இல்ல, மறக்காம கொடை எடுத்துட்டு போ. என்ன? கமலி, இந்தா. பழைய சாதமா? காலைல இட்லி செஞ்ச மாதிரி இருந்தது. அது வந்து சரளாவுக்காக கண்ணனை விட்டு பக்கத்து கடையில இருந்து ரெடிமேட் இட்லி மாவு வாங்கிட்டு சொல்லி இட்லி செஞ்சேன். சரளாவுக்கு கொடுத்தேன், உங்க அப்பாவுக்கு கொடுத்தேன். மிச்சம் இருந்ததை கீழே மாமாவுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன். கோச்சிக்காத கமலி, சாப்பிடுமா. பாவம் சரளா, பால் நெய் சாப்பிட்டு வளர்ந்தவ. நம்மளால அவளுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கூட போட முடியல. அம்மாவும் இப்ப போயிட்டாங்க. அப்பா இருந்து இல்லாத மாதிரி தான். என்ன மாதிரின்னு சொல்லு. எனக்கு அம்மா நீ இருக்க, அப்பா இருந்து இல்லாத மாதிரி தானே.